Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. இப்போ பேக் அகேன்ஸ்ட் த வால் அப்படின்னா என்னென்னா, செவத்தை பிடிச்சி தாங்கிட்டு இருக்கோம். எதுக்காக தாங்கிட்டு இருக்கோம்னா, வேற வழி இல்லை. கண்டிப்பாக அந்த செவரு கீழே விழுந்துரும். அதை பிடிச்சி வேற எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் நாங்கள் அதை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மீனிங். இதை நம்ம அந்த வார்த்தையின் வழி பார்த்தாக்கா, it means to be in a difficult situation where one is forced to do something to avoid failure or defeat. வேற வழி இல்லாம அந்த காரியத்தை நம்ம தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்ல, இல்லைன்னா ஃபர்தர் டேமேஜ் ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பேக் அகேன்ஸ்ட் த வால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், we knew that with so little time and money left to finish the project, we had our backs to the wall. கொஞ்சம் தான் டைம் இருக்கு, கொஞ்சம் தான் கையில் பணம் இருக்கு, இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு வேற வழி இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அதனால we had our backs to the wall. நாங்கள் அதை பிடிச்சி தாங்கிட்டு இருக்கோம். மேற்கொண்டு சம்திங் ஹசார்டஸ் நடக்காமல் இருக்கிறதுக்காக அப்படின்னு இதனுடைய பொருள். அப்போது செவுத்தை பிடிச்சி தாங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அதை தாங்க வேண்டியில்லை, சம்திங் இஸ் டிஃபிகல்ட், அதோடு நாங்கள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி பேக் அகேன்ஸ்ட் த வால் என்கின்ற இந்த இடியமை பயன்படுத்தலாம்.